நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடலை, நிறைய இடங்களில் டெபாசிட் இழப்பு, 4ஆம் இடம், இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து திரு இபிஎஸ் மீது இருந்த சூழல்ல இந்த ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் மூலமாக பேரவைக்குள்ள விவாதிக்க எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி இல்லைன்னு மக்கள் மன்றத்தில் பேசுவதன் மூலமாக அந்த செல்வாக்கை அவர் மீண்டும் நிலைநிறுத்தி கொண்டாரா? இந்த ஒன்றிணைந்த அதிமுகன்னு தொடர்ந்து உங்களை போன்றவர்கள்லாம் பேசிட்டே இருந்தீங்க, அதெல்லாம் தேவையில்லை, நானே போதும் அதிமுகவை வழி நடத்துவதற்கு அப்படிங்கிறதையும் அவர் இந்த ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் மூலமாக நிரூபித்திருக்கிறாரா? இல்ல, அதுக்காக முயற்சிக்கிறார். நான் சொல்றையா, இப்ப இவருடைய இந்த நடவடிக்கையிலே அவதானிக்கிற தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பெருமக்கள் அல்லது பொதுமக்கள் எடப்பாடியினுடைய இந்த இந்த கூர்மையான கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் முழு நேரத்தையும் கவனம் செலுத்தி கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பமே, பாதிக்கப்பட்ட மக்களே அரசுக்கு எதிராக போராடல, கோரிக்கையும் வைக்கல. அவங்க இயல்பா அமைதியா சூழல்ல யதார்த்தத்தை உணர்ந்து அரசின் நடவடிக்கைகளை அவதானித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அமைதியா வாழ்றாங்க. ஆனா எடப்பாடியினுடைய பதட்டம் தெரியுது. ஏன்னா இப்ப நீங்க பட்டியலிட்டு சொன்ன அந்த காரணங்களிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடப்பாடி இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை, இந்த துன்பியல் சம்பவத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார். இல்ல, பேசலன்னா ஒரு பிரதான எதிர்க்கட்சி பேசல, மக்கள் மன்றத்துக்கு கொண்டுட்டு போல அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு அவர் உள்ளாக மாட்டாரா? விமர்சனத்திற்கு உள்ளாக மாட்டாரா? அந்த விமர்சனத்தை தவிர்த்துட்டார்ல இப்போ. ஐயா, இப்ப அந்த கருணாபுரத்து மக்களுக்கு மட்டும் எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் கிடையாது. 8 கோடி மக்களுக்கு அவரு தான் எதிர்கட்சி தலைவர். அரசு ஊழியர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு, ஒசூர்ல பன்னாட்டு விமான நிலையம்ங்கிறாரு. ஒசூர் மாநிலத்தினுடைய எல்லையில் இருக்கிறது. நமக்கு அதுல பெரிய பலன் கிடைக்க போறதில்ல. ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு கூட அந்த பன்னாட்டு விமான நிலையம் குறித்து அரசினுடைய கொள்கை முடிவு என்னன்னு தெரியல. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், அதை சாதிவாரி மக்களுக்கு அதை இணைத்து நடத்தணும்னு தனி தீர்மானத்தை மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்திருக்கிறார். அது தேசிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு கொள்கை முடிவு. அதில் தமிழ்நாடு அரசியல் கொண்டு வந்த சட்டமன்ற பேரவை தனி தீர்மானம், அரசியல் தீர்மானத்தின் மீது எடப்பாடியினுடைய கருத்து என்ன, எதிர்கட்சி தலைவருடைய கருத்து என்ன, அதிமுகவுடைய கருத்து என்ன? அதுல இன்னும் கடுமையா நீண்ட காலமா போராடுகிற வன்னியர் சமூகத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் கோக்க மணியையா கேட்கிறாரு. இது குறித்து வாத பிரதிவாதங்கள் நடக்கிறது. அதுவும் திமுகவுக்கு நேர் எதிராக செயல்படக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு சட்டமன்ற பேரவைக்குள் இருந்து கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கடுமையாக விமர்சித்து விட்டு அவர்களுடைய பொதுமக்களுடைய கோரிக்கைகளை அங்கு விவாதிக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி, இவர்களை விட திமுகவை கடுமையாக எதிர்க்கிற பாரதிய ஜனதா கட்சி அங்கே இருந்து சட்டமன்றத்தில் தன்னுடைய கடமையை முழுமையாக அது நிறைவேற்றுகிறது. இந்த தீர்மானத்தை அதை ஆதரித்திருக்கிறது. எடப்பாடி எங்க போயிட்டாரு? அப்ப எடப்பாடி என்ன வெறும் கிளை செயலாளரா? கள்ளக்குறிச்சியில கருணாபுரத்தில் இருக்கிற 9வது வார்டு கிளை செயலாளராக இருக்கிறார் எடப்பாடி. எடப்பாடி தமிழ்நாட்டுக்கும் உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் சமூகத்துக்கும் அரணாக இருக்கிற அதிமுக பொதுச் செயலாளர். அரசு ஊழியர்களுக்காக நீங்க அரசு ஊழியர்களுக்கான 20 லட்சம் பேர் ஓய்வூதியத்தோட அந்த கோரிக்கை சொல்லணும்ல. நீட் தேர்வுல நீட்ல இன்னைக்கு எத்தனை லட்சம் மக்கள் நடவடிக்கை என்ன? நீட்ல பாதிக்கப்பட்ட மருத்துவ மாணவர்கள் மீண்டும் ரத்து செஞ்சிருக்காங்களே, எடப்பாடியினுடைய கருத்து என்ன? 24 மணி நேரம் கருப்பு சட்டையை கழட்டாம இந்த மொத்த கூட்டத்தையும் நீ இப்படியே கள்ளக்குறிச்சி 2026 வரைக்கும் மக்கள் ஏற்கவில்லை. கேள்வியுடைய 40 தொகுதியில கேள்வியின் சாராம்சத்தை பேசுவான். நீங்க விவாதத்தினுடைய தலைப்பு என்ன? நீங்க எதை பேசிட்டு இருக்கீங்க? நெருக்கடியான்னு கேக்குறாரு. நெருக்கடியா இல்ல, என்ன கள்ளச்சாராய மரணத்தை பத்தி ஒரு வார்த்தை திமுகவை கண்டிக்கிறேன். சிறப்பா இல்ல, காவல்துறை சரியில்லைன்னு சொல்லுங்க. உங்க நியாயத்தை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு உங்க தர்மத்தை இன்னைக்கு பாத்துக்கிறேன். உங்க நியாய தர்மம் எந்த அளவுக்கு 100க்கு 100 இருக்குன்னு பாத்துட்டேன் சார். 100க்கு 100 இருக்குன்னு பாத்துட்டேன் சார். பதில் சொல்லுங்க தனியரசு சார். ஒரு நொடி சார், ஒரு நொடி அவங்களை அலோ பண்ணுவோம் பேசுறதுக்கு. அவங்க அலோ பண்ணுவோம். இல்ல, அவர் கேக்குற கேள்வியுடைய சாராம்சத்தை நீங்க உள்வாங்கி இருப்பீங்க. விசச்சாராய மரணம் மட்டும் பிரச்சனை இல்ல,
நீட் தேர்வு மோசடி குறித்து நாடே பேசுது, சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பாமக பேசுது, எதிர்க்க கட்சிகள்லாம் சட்டமன்றத்தில் பேசுறாங்க. இதுல எல்லாம் ஏன் அதிமுக எந்த கருத்தையும் சொல்லாம ஒதுங்கி நிக்குதுன்னு கேக்குறாரு. நாங்க ஒதுங்கி நிக்கிறோமா ஆக்கப்பூர்வமா வேலை செய்யறோமான்றது பாக்குற மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. தனியரசு சார் முடிவு பண்ண வேணாம். அவருடைய விமர்சனம் இருங்க சார், விமர்சனங்கள்ல ரெண்டு விதம் இருக்கு. கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன சொல்றாங்கங்கறதை நேயர்கள் எதிர்பார்த்துட்டாங்க. என்ன பதில் சொல்ல போறாங்க? விமர்சனங்கள்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஆக்கப்பூர்வமான விமர்சனம், அரசியல் விமர்சனம். இப்ப என்ன மாதிரி சூழ்நிலை நடக்குது? 66 உயிர்கள் இன்னுமே ஐசியூல யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்களா? 25 பேர் கவலைக்கிடன்றாங்க. 150 பேர் கிட்டத்தட்ட அட்மிட் ஆயிருக்காங்க. இன்னும் எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியல. தினம் 2 18ஆம் தேதி 2 3 4 5 வந்துட்டு இருக்கு. அப்ப எந்த ஒரு விஷயம் சார், எந்த மாநிலத்திலுமே எது முக்கியமான விஷயம் இருக்கு, எதுக்கு பிரெஃபரன்ஸ், எதுக்கு முன்னுரிமைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த முன்னுரிமையின் அடிப்படையில ஒரு முன்னாள் முதலமைச்சரா எதிர்க்கட்சி தலைவரா என்ன செய்யணுமோ அதை செய்யறோம். இப்ப அரசியலை பத்தி தொடர்ந்து போராட்டங்கள் நீங்க உங்க இதுல லைவ் கொண்டு வரீங்க சார். தன்னுடைய வன்மத்தெல்லாம் இதுல கக்கிட்டு இருந்தா என்ன சார்? வேலியே பயிர மேஞ்சா அங்க காவலா போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க? அவர் ஆளுங்கட்சி தரப்பு மொத்த வியாபாரிகள் அங்க இருக்காங்க. ஆளுங்கட்சி தரப்பு அவர் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. மொத்த வியாபாரிகள் இருக்காங்க. இவங்க கைது பண்ணதெல்லாம் என்ன? சின்ன சின்ன சில்லறை வியாபாரிகள். எந்த அளவுக்கு சொல்ல பொதுமக்கள் சொல்றாங்க. அவங்க சொல்றாரு ஒரு வார்த்தை தவறா சொல்றாரு. அங்க இருக்க மக்களே அதை ஏத்துக்கிட்டாங்களா? அது எவ்வளவு தவறான குற்றச்சாட்டு. நீங்க அதை பதிவு பண்ணலாமா? ஏத்துக்கலன்னு சொல்லல. அவரு போராடல, அரசுக்கு எதிராக போராடல. என்ன எப்படி போராடுவாங்க? போலீஸ் இன்னைக்கு கூச்சி வச்சிருக்க போலீஸ் நீங்க முதல்ல 23ல கூச்சி வச்சிருந்தா இன்னைக்கு இது நடந்திருக்காது. ராஜீவ்காந்தி பதில் சொல்லணும். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசுவாங்க.